ஹாய் நண்பா. தளபதி விஜய் சாரை தொடர்ந்து தற்பொழுது நடிகர் விக்ரம் சார் மீது சமூக ஆர்வலர் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் வந்து அளிச்சிருக்காங்க. என்ன நடந்தது, என்ன ஆச்சு அப்படின்றத வீடியோ கிளிப் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தளபதி விஜய் சார் படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, தளபதி விஜய் சார் ஒரு திரைப்படம் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த ஒரு பிரச்சனை தான் தற்பொழுது நடிகர் விக்ரம் சாருக்கு வந்து எழுந்திருக்கு. என்னாச்சு அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நடிகர் விக்ரம் சார் தற்பொழுது தங்கான் திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராங்க. அந்த திரைப்படத்தை தொடர்ந்து வீர தீர சூரன் திரைப்படத்தில் வந்து நடிக்க போகிறாங்க. இந்த திரைப்படத்தோட டீசர் சமீபத்தில், அதாவது விக்ரம் சாரோட பிறந்தநாளை முன்னிட்டு வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு டீசரில் விக்ரம் சார் துப்பாக்கி வைத்திருக்க மாதிரியே ஒரு சீன் வந்து வந்திருக்கு. அதே நாளில் வீர தீர சூரன் திரைப்படத்தோட படக்குழு ஒரு போஸ்டரையும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்டர்ல விக்ரம் சாரோட 2 கைகள்லையுமே அறிவாலை பிடித்து நிற்பது போன்ற ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதையெல்லாம் சுட்டிக்காட்டி சமூக ஆர்வலர் ஒருவர் காவல் நிலையத்தில் நடிகர் விக்ரம் சார் மீது புகார் வந்து அளிச்சிருக்காங்க. அந்த ஒரு புகாரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது வீர தீர சூரன் படத்தின் போஸ்டர்களில் நடிகர் விக்ரம் ஆயுதம் ஏந்தி காட்சி அளிக்கிறார் என்றும், இதன் மூலம் முன் உதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு ஹீரோ இளைஞர்கள் மனதில் தவறான எண்ணத்தை விதைக்கிறார் என்றும், எனவே நடிகர் விக்ரம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த ஒரு கோரிக்கை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள்ல இருக்கும் ஒவ்வொரு காட்சிக்கும் வழக்கு தொடர்ந்தா படமே எடுக்க முடியாது அப்படின்றதையும், இது வெறும் படம் மட்டும்தான், படத்தை படமா பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு பலரும் வந்து கூறிட்டு வராங்க. ஓகேன்பா, நீங்க சொல்லுங்க. வீர தீர சூரன் திரைப்படத்தோட போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்டரில் அறுவலை வச்சது மாதிரி நடிகர் விக்ரம் சார் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. இது வன்முறையை தூண்டும் விதமாக இருக்கிற காரணத்தினால நடிகர் விக்ரம் சார் மீது வந்து புகார் வந்து அளிச்சிருக்காங்க. தளபதி விஜய் சார் ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனையை தேடி வந்து எடுப்பாங்க. அதே போல் தற்பொழுது விக்ரம் சாருக்கும் இந்த ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.